அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போயிருந்தோம் 2 டேஸ் முன்னாடி. அந்த வீடியோ தான் இது. நான் பஸ்லேயே தூங்கிட்டேன். பிகாஸ் 6 o'clock எழுந்து நான் ரெடி ஆகி போனேன் பக்கத்து டவுனால். ஏன்னா வழி தெரியாது. இந்த அங்கிள் நம்மளுக்கு வந்து ஷேர் ஆட்டோ வரைக்கும் விட்டுட்டு போனார். வழி தெரியாது இல்லையா, அதனால மே அல்லா பிளஸ் ஹிம். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் பாஸ்போர்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னோடய சிஸ்டரும் நானும் இல்லை, எதுக்கு ஊருக்கு போகணும், ஃபஸ்ட்டு வெள்ளூர் ஃபார்ட் பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சி போயிட்டு இருக்கோம். வெள்ளூர் ஃபார்ட்டுக்கு தான். வெள்ளூர் வந்து நம்ம டவுன் பக்கத்தில் தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபார்ட்குள்ளே போனதே இல்லை. பார்க்கு நிறைய தடவை போயிருக்கோம், ஆனால் ஃபார்ட்குள்ளே போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். பட் இங்கே இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு தெரியல. நடந்தது சொல்கிறேன்னா இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓல்டு ஜெயிலா? நோ, கை கட்டி என்ட்ரி. நீங்கள் போயிருக்கீங்களா வெள்ளூர் ஃபார்ட்க்கு? நாங்களே போனதில்லை, பக்கத்துலேயே இருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் நாங்கள். உள்ளே வெளியில இருந்து பார்த்துருக்கோம், பார்க்கு போயிருக்கோம், உள்ளே போனதில்லை. இது பாருங்க, ஓல்ட் ஹவுஸ் போல இருக்குது, பழைய வீடு. உள்ளே போக என்ட்ரி இல்லை. இல்லைன்னா நான் தைரியமாக போயிடுவேன். உள்ள இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, போயிடுவேன். ஆனால் என்ட்ரி இல்லையே. அருங்காட்சியகம் மியூசியம் எங்கே இருக்குது? வாவ், தான் மஸ்த். ஆலமரம். வாவ், நான் பேய் பங்களான்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. சேமாக தான். ஐயோ, இது பாருங்களேன், புராணா பங்களா சொக்காக, பழைய பங்களா. நல்லா பராமரிப்பு பண்ணலாம், கவர்மெண்ட் தான் பண்ணணும். ரொம்ப தூரமாக போகணுமா, அதனால மூச்சு ரொம்ப எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து கேட்க கேட்க உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும், அதனால நான் கட் பண்ணிட்டேன். ஒரு வழி கூட தெரியல. இங்கே மியூசியம்னு போனால் ஃப்ரைடே மியூசியம் லீவா. அது நம்ம பார்த்தோம் இல்லை, அது பேய் பங்களா, அது மியூசியம் இல்லை. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த பில்டிங்கு, ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அங்கே. மியூசியமுக்கு போக முடியல. மியூசியம் இங்கே இருக்குது இல்லை, க்ளோஸ்டாக இன்னைக்கு. தெரியுது இல்லை, அது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான் சொன்னது என்ன அங்கே இருக்கிற போலீஸு. அது எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மாஸ்க்குன்னே தெரியல அது. பிகாஸ் நான் வந்து ஏதோ எல்லாமே சேமாக தானே இருக்குது வெள்ளூர் ஃபார்ட்டில். அது நினச்சி நான் சொன்னேன், என்ன சார் அதுன்னு கேட்டால், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு. வீட்டில் வந்து ரீட் பண்ணி பார்த்தேன் என்ன பிரச்சனைன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ சண்டை நடந்துச்சா 2008. எனக்கு தெரியல இல்லை, நான் பக்கத்து டவுன்னு. அதுவும் 2008 நான் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன், தெரிய வாய்ப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு. இன்றைக்கி தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சில இடத்துல ஃபோட்டோ கூட எடுக்க அலௌட் இல்லையா. இந்த கோயில் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் பின்னாடி கூட போய் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் இது ஜெயில்னு. ஏன்னா நிறைய தடவை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல ஃபார்ட்டில் வந்து ஜெயில் எல்லாம் இருக்கணும். ஆனால் இந்த ஜெயிலை பார்த்துட்டு அம்மா பயந்துட்ட. பாருங்களேன், நிற்க கூட முடியாது அதுக்குள்ளே போட்டால். இந்த பக்கம்ல இருந்து நான் வியூ எடுத்தேன். இது பாருங்கள், இந்த பக்கம் இன்னும் அழகாக இருந்துச்சு. ரைட் சைடு வந்து ஃபுல்லாக ஜெயில் தான், இந்த பக்கம் கோயில், அதுக்கு அந்த பக்கம் மியூசியம்மு, மாஸ்க்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், வெள்ளூர் ஃபார்ட்டோட குளமா இது, ரிவர் என்ன சொல்கிறது இது தெரியல எனக்கு தமிழில் பேர். அதுக்கப்புறமா பார்க்கு. இது கூட ஜெயில் இல்லை, சிப்பாயி நிற்கிற இடமானு தெரியல எனக்கு.
ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஃபேமிலியோட போகவே போகாதீங்க இந்த இடத்துல. ஹிஸ்டாரிக் பிளேஸை இவ்வளோ கலீஸாக மாற்றி வச்சுருக்காங்க தெரியுமா? எங்கே பார்த்தாலுமே குப்பை தான். குப்பை, அதுவும் இல்லாமல் சின்ன பசங்க எல்லாம் வராங்க. அங்கே வந்து லவ்வர்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே பிடிக்கல, என்னத்த சொல்கிறது. இங்கே பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக ஜெயில் தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்க்கலாமா? எப்படி இருந்திருப்பாங்க சிவியராக இருந்திருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். இந்த பிளேஸ்க்கு போனதே இல்லையே, எப்படி இருக்குமோ. எனக்கு ஃபார்ட்டு, பழைய வீடு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் போயிட்டு எதுக்கு தான் போகணுன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் வீடியோ எடுத்தேன்னா, நான் வந்து இந்த லவ்வர்ஸ் இவங்க உக்காந்துட்டு இருக்கிறது அதையெல்லாம் கவர் பண்ணலை. ஆனால் ஒரு டூரிஸ்ட் வந்து கேரளாலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து எல்லாமே கவர் பண்ணாங்க. அந்த நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு அவர் வராரு. இந்த மாதிரியெல்லாம் கவர் பண்ணால் மற்ற ஸ்டேட்டு என்ன நினைப்பாங்க அது பார்த்துட்டு? அது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது கவர் பண்ணி போடலான்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இப்படியெல்லாம் இங்கே இருப்பாங்கன்னு. நானும் என் சிஸ்டரும் கேட்டோமா, நம்ம எதுலையாச்சும் பட்டு இருக்கோமா வீடியோவில். அவர் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் கூட கொடுத்தாங்க, நாங்கள் பார்த்தோம். நம்ம 2 பேரும், நான் என் சிஸ்டர் ஃபுல்லி ஆபயாவில் ஃபேஸ் கவரில் இருந்தால் கூட இந்த பிளேஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு பார்க்க முடியாத மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் பிடிக்கும் அவங்களுக்கு கூட. அந்த மாதிரி தான் எனக்கு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் லோ காஸ்ட்டில் இருந்துச்சு, அது கூட வாங்கிட்டோம். இது என்னக்கா இது? खजूर। 2 க்யூட்டான கப்புள்ஸ் வந்து இது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, வயசான கப்புள்ஸ்னால். அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒன்றே ஒன்று கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வந்து அப்படி உக்கார அந்த மாதிரி இருக்க அலோட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேமிலியோடு வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? ஃபேமிலியோட சின்ன சின்ன பசங்களோட எல்லாம் வராங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், மறுபடியும் வருவாங்களா? நாமளே மறுபடியும் போக மாட்டோம், அந்த மாதிரி